பொதுக்குழுவில் விஜய் அவர்கள் என்ன 6 விஷயம் பேசியிருக்காரு சத்தியமாக எனக்கு தெரியலங்க. தெரிஞ்ச விஷயத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். உற்சாகமாக வணக்கம் சொல்கிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயங்க, இந்த பொதுக்குழு ஏன் பெரிய லெவலில் பேசப்படுதுன்னா, இது ஒரு அவசர கூட்டம். இந்த அவசர கூட்டம் எங்கே நடந்திருக்குன்னா, சென்னை பனையூரில் விஜய் அவர்கள் வீட்டில் தான் நடந்திருக்கு. இந்த பொதுக்குழுவில் 150 பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த 150 பேரும் சென்னை, கோவை, திருச்சி, மதுரையை சேர்ந்தவங்க. இந்த பொதுக்குழுவில் விஜய் அவர்கள் 9 மணிக்கு வந்திருக்காங்க. 9:20க்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 10:30 மணிக்கு மீட்டிங் முடிஞ்சிருக்கு. மொத்தம் 150 பேர் கலந்துக்கிட்டாங்க. விஜய் அவர்கள் தலைமை வகித்தாங்க. புசி ஆனந்த் அவர்கள் முன்னிலை வைத்தாங்க. இந்த பொதுக்குழுவில் கலந்துக்கிட்ட நிர்வாகிகள் இந்த பொதுக்குழு நடந்த விஷயங்களை வெளியில் சொல்லக்கூடாது அப்படிங்கிற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதை மீறி இந்த 5 விஷயங்கள் மீடியாவில் லீக் ஆயிருக்கு. இதில் 2வது விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுக்குழுவில் ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி நம்ம தமிழ்நாடு முழுக்க பூத் கமிட்டி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். எந்த அளவு அந்த வேலையை முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் பொதுக்குழுவில் பேசப்பட்டுச்சு. 60% முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற பதில் கிடச்சிச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய 40% 15 நாட்களுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற உத்தரவு பொதுக்குழுவில் போடப்பட்டதா சொல்கிறாங்க. ஸோ விஜய் அவர்கள் இந்த பணியை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு போட்டிருக்கதா இந்த பொதுக்குழுவில் சேர்ந்தவங்க மீடியாவில் சில விஷயங்களை பேசும்போது நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. இப்போ 3வது விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பொதுக்குழுவில் எப்போதுமே இந்த மாதிரி அவசர மீட்டிங்லாம் ஆரம்பிக்கும் போது விஜய் அவர்களோட பேச்சு தோரணை எப்படி இருக்குன்னா, அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம கட்சி ஆரம்பிக்கலாமா, நம்ம பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவார். பட் இந்த பொதுக்குழுவில் கட்சியை ஆரம்பிக்க போகிறோம், கட்சியை ஆரம்பிக்கிறது உறுதி அப்படிங்கிறது விஜய் அவர்கள் தன்னோட தரப்புலேருந்து சொல்லப்பட்ட ஒரு உறுதியான வாக்கு மூலமாக அந்த பொதுக்குழுவில் பதிவு செஞ்சுருக்காங்க. அதனால தான் மீடியாவில் இந்த விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய இம்பேக்ட் இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த செய்தியை நம்புறதுக்கு விஜய் அவர்கள் தான் சைட்லேருந்து நான் கட்சி ஆரம்பிப்பேன் அப்படிங்கிற விஷயத்தை பொதுக்குழுவில் உறுதிப்பட தெரிவிச்சிருக்கார் அப்படிங்கிறதான் இங்கே மிக முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுக்குழுனாவே தீர்மானங்கள் என்ன நிறைவேற்றிருக்காங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமா இருக்கும். இந்த பொதுக்குழுவில் 2 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. 1, எல்லா விதமான விஷயத்தையும் எல்லா விதமான தகவலையும் கூட்டணி, பேச்சுவார்த்தை, தேர்தல் ஆணையம், தேர்தல் சின்னம், இந்த மாதிரி விஜய் மக்கள் இயக்கத்தோட அத்தனை முடிவுகளையுமே முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் விஜய் அவர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விஜய் அவர்களுக்கு அத்தனை அதிகாரங்களும் வழங்கப்பட்டிருக்கு. இது நம்பர் 1. 2வது, கட்சியை ஆரம்பித்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யணும் அப்படிங்கிற தீர்மானமும் இந்த பொதுக்குழு நிறைவேற்றப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் நிர்வாகிகள் நிறையா பேர் டெல்லி போயிருக்காங்க. டெல்லியில் பார்த்தீங்கன்னா சில IAS அதிகாரிகளோட புசி ஆனந்த் அவர்கள் பயணிக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள்லாம் பெரிய லெவலில் பார்த்துருப்பீங்க. ஸோ பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அடிப்படையில் இப்போ விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் தங்களோட பணியை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய லெவலில் சொல்லப்படுது. இப்போ 5வது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பொதுக்குழுவில் 2024 லோக்சபா எலெக்ஷனை பற்றி விவாதிச்சிருக்காங்க. 2024 லோக்சபா எலெக்ஷனில் விஜய் மக்கள் இயக்கம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்குது இல்லை. அதற்கான பதிலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 வகையில் நம்ம பயணிக்கலாம் அப்படிங்கிற தெளிவாக அவங்களுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்காங்க. அதில் ஒரு வகை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். நம்ம 2026 வச்சு தான் கணக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். 2024 ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து நம்மளோட அரசியல் முன்னேற்பாடு சார்ந்த விஷயத்தை வெளிப்படையாக நம்ம அறிவிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். 2024 இந்த கட்சிக்கு நம்ம ஆதரவு அப்படிங்கிற விஷயத்தை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சில ஆலோசனைகள் வழங்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அல்லது நல்லவர்களுக்கு ஓட்டளியுங்கள் அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கலாம். நல்லவர்களுக்கு ஓட்டளியுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் மேடை தோறும் அல்லது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அளவு சோசியல் மீடியாவில் ஆக்டிவாகவும், அதே நேரம் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் பொதுமக்கள்கிட்ட நேரடியாக நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லுவோம். நம்ம இந்த கட்சிக்கு ஆதரவு அந்த கட்சிக்கு ஆதரவுன்னு சொல்லி எதுவும் சொல்ல வேணாம் அப்படிங்கிற விஷயம் அறிவுறுத்தப்பட்டதாகவும், விஜய் அவர்கள் நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற இந்த பிரச்சார யுக்தியை முன்னெடுங்க அப்படிங்கிற விஷயத்தை பெரிய லெவலில் உறுதிப்பட சொன்னதாகவும் இந்த பொதுக்குழு சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு புரிதல் இருக்குது. 6வது, இதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் கட்சியோட பேருன்னு சொல்லி 2 விஷயங்கள் பெரிய லெவலில் பேசப்படுது. அது ஒன்று என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழக முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு பேர் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்ததாக சொல்கிறாங்க. தமிழ்நாடு ஜனநாயக முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு பேரும் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாங்களாம். ஸோ அந்த 2 பேர் இன்னும் பரிசீலனையில் சில பேர்கள் இருக்குது. ஸோ அந்த திராவிடம், தேசியம் இந்த மாதிரிலாம் பேர் வைக்காமல் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி எதுவும் பேர்களை வைக்கலாம். நம்மளோட கொள்கைகள், கோட்பாடுகள் அத்தனையுமே வரையறை செய்யலாம். பிரம்மாண்டமாக ஒரு கூட்டம் ஏற்பாடு செஞ்சு எல்லா விஷயத்தையும் பொதுவெளியில் அறிவிக்கலாம். ஸோ நிச்சயமாக நம்ம கட்சி தொடங்க போகிறோம் அப்படிங்கிறது விஜய் அவர்கள் வாயிலேருந்து இந்த விஷயம் வந்தது இந்த பொதுக்குழு விஷயத்தில் பெரிய லெவலில் பேசப்படக்கூடிய மிக முக்கியமான காரணியாக இருக்குது. ஸோ ஆரம்பிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த குழப்பம்
அரசியல்மயமான விஷயத்தில் இருந்த விஜய் அவர்கள் ஆரம்பிக்கலாம்பா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது தான் இங்கே பெரிய லெவலில் மீடியாவில் இவ்வளோ பெரிய இம்பேக்டாக இருக்குது. ஸோ இந்த பொதுக்குழுவில் இதுதான் நடந்ததுன்னு சொல்லி என்னால் பெரிய செய்திகளை பார்த்து அத்தனையுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்த எதுவும் செய்திகள் இருந்தால் அதை இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்து முழுமையாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.